Good evening champions, welcome to Get John Kalamathu. I am Vaishnavan, he is Wesley. நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செக்ஷனில் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா எலக்ட்ரிக் ஆர்க் டெம்பரேச்சர் ரேஞ்ச் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஆர்க் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ் டு 7000 டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஆர்க் டெம்பரேச்சர் வந்து 6000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 7000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன எலக்ட்ரிக் ஆர்க் ப்ரொடியூசர்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் எலக்ட்ரோட் பை எலக்ட்ரிக் ஆர்க் வந்து ஒர்க் அண்ட் எலக்ட்ரோடு பக்கத்தில் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக தான் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக தான் எலக்ட்ரிக் ஆர்க் வந்து ஒர்க்லேருந்து ஒரு எலக்ட்ரோடு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்க் ஜென்ரேஷன் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னா கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எலக்ட்ரிக் ஆர்க் வந்து கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக தான் ஒர்க் அண்ட் எலக்ட்ரோட் இன் பிட்வீனில் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷீல்டட் ஆர்க் வெல்டிங் ஸ்பெசிஃபிகேஷன். ஷீல்டட் ஆர்க் வெல்டிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் மெட்டீரியல்ஸ் ஒர்க் எலக்ட்ரோட வந்து ஒர்க் ராட் இல்லைனா ஒர்க் எலக்ட்ரோட் சொல்லலாம். அது ஒர்க் ராடை வந்து ஃப்ளக்சுவேட்டிங் மெட்டீரியல் மூலமாக சப்மர்ஜ் பண்ணிடுவாங்க. ஃப்ளக்ஸிங் மெட்டீரியல் வச்சு ஒர்க் ராடை வந்து கவர் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சப்மர்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். அதனால தான் ஷீல்டட் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஓகே, ஷீல்டட் ஆர்க் வெல்டிங்கில் வந்து ஒர்க் ராடை வந்து ஃப்ளக்ஸிங் மெட்டீரியல் மூலமா கவர் ஆகிருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விச் வெல்டிங் மெத்தட் யூசஸ் பூல் ஆஃப் மோல்டன் மெட்டல். பூல் ஆஃப் மோல்டன் மெட்டல் எந்த வெல்டிங்கில் இருக்குன்னா சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங்கில் தான் வந்து பூல் ஆஃப் மோல்டன் மெட்டல் வந்து இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிக் வெல்டிங் ஷீல்டட் என்ன ஷீல்ட் கேஸ் வந்து டிக் வெல்டிங்கில் என்ன ஷீல்ட் கேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீலியமும் ஆர்கானும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிக் வெல்டிங்கோட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது கன்சியூமபிள் எலக்ட்ரோட் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டிக் வெல்டிங்கில் வந்து ஹீலியம் அண்ட் ஆர்கான் அப்படிங்கிறத வந்து ஷீல்டிங் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிக் வெல்டிங்கில் வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே கன்சியூமபிள் எலக்ட்ரோட்னு பார்த்தோம்னா மிக் வெல்டிங்கில் வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெல்டிங் காப்பர் வித் டிக் வெல்டிங். வெல்டிங் காப்பரை வந்து டிக் வெல்டிங் மூலமாக வெல்ட் பண்ணும்போது டிசி கரண்ட் வித் எந்த பொலாரிட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் என்னென்னா ஸ்ட்ரைட் பொலாரிட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட் பொலாரிட்டியில் வந்து ஒர்க் மெட்டீரியலில் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடும் நம்ம ஒர்க்கிங் ராடு வந்து நெகட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதனால் இது ஸ்ட்ரைட் பொலாரிட்டி காப்பரில் யூஸ் பண்ணுறாங்கன்னா திக்கான மெட்டீரியல் சில ஹை தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே காப்பர் இருக்கும். இது ஸ்ட்ரைட் பொலாரிட்டி இருக்கும். அதே இது தின் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சுன்னா வந்து ரிவர்ஸ் பொலாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் பொலாரிட்டி எக்ஸாம்பிள் எதுனா மெக்னீஷியம் மேலே வந்து நம்ம ஏதாச்சும் வெல்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரிவர்ஸ் பொலாரிட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மிக் வெல்டிங் காப்பர் வந்து டிக் வெல்டிங்கில் வந்து என்ன பொலாரிட்டி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டியில் வந்து பாசிட்டிவ் கனெக்ட் டெர்மினல் வந்து எலக்ட்ரோடுக்கும் பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பேஸ் பிளேட்டுக்கும் நெகட்டிவ் டெர்மினல் வந்து எலக்ட்ரோடுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து எதுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா திக் அண்ட் ஹை மெல்டிங் மெட்டீரியலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுவே வந்து ரிவர்ஸ் பொலாரிட்டியாக இருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எலக்ட்ரோடில் வந்து பாசிட்டிவ் டெர்மினலும் பேஸ் பிளேட்டில் வந்து நெகட்டிவ் டெர்மினலும் இருக்கும். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அது தின் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட் மெட்டீரியலுக்கு வந்து ரிவர்ஸ் பொலாரிட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிவர்ஸ் பொலாரிட்டி எனக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா மெக்னீசியம் சொல்லியிருக்காரு. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 7th கொஸ்டின் தெர்மிட் இஸ் த மிக்சர் ஆஃப். தெர்மிட்டில் என்ன மிக்சர் இருக்குன்னா அயன் ஆக்சைடும் அலுமினியமும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எந்த ரேஷியோவில் இருக்குன்னா மாஸ் பை மாஸ் பார்த்தீங்கன்னா இது 3:1 இருக்கும். அதே இது பை மோலாக பார்த்தீங்கன்னா 1:3 இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தெர்மிட் இஸ் த மிக்சர் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அயன் ஆக்சைடு ப்ளஸ் அலுமினியமாக இருக்கும். என்ன ரேஷியோனா 3:1. அயன் வந்து 3 இருக்கும், அலுமினியம் வந்து 1 இருக்கும். அது வந்து என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா பை மாஸாக கன்சிடர் பண்ணாங்க. அதே பை மோலாக கன்சிடர் பண்ணாங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக அயன் ஆக்சைடு 1 அலுமினியம் வந்து 3 இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஹேண்ட் வெல்டிங் த வேர்ல்டு மேட் எப்படி மேட் பண்ணுவாங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுன்னு அப்படி தெரிஞ்சுக்கலாம். ரைட் டு லெஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபோர்ஹேண்ட் வெல்டிங் வந்து எப்படி போகுதுன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம FR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஹெட் வெல்டிங் த ஆங்கிள் பிட்வீன் வெல்டிங் ராட் அண்ட் ஒர்க் மெட்டீரியல். ஃபோர்ஹெட் வெல்டிங்கில் வந்து ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்னா 30 டிகிரி டு 40 டிகிரியாக இருக்கும். அதே இது பேக் ஹேண்ட் வெல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50 இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபோர் ஹேண்டில் வந்து ரைட் டு லெஃப்ட்னு சொல்கிறாங்க. அதே இது பேக் ஹேண்டில் வந்து லெஃப்ட் டு ரைட்டு. இந்த மாதிரி டைரக்ஷன்ஸை வந்து பேஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய வெல்டிங் பேர் வந்து வெர்டிக்கல் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
போதன் வெல்டிங்லேருந்து ஆங்கிள் பிட்வீன் வெல்டிங் ராட் அண்ட் ஒர்க் மெட்டீரியல் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 30 to 40 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே பேக் ஹேண்ட் வெல்டிங்காக இருந்தால் 40 to 50 இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எட்ஜ் ஆஃப் ஸ்டீல் பிளேட் கட் பை ஆக்சிஜன் கட்டிங் வில் கெட் ஹார்டன்டு when the கார்பன் கண்டென்ட் இஸ் கார்பன் கண்டென்ட் வந்து மோர் தென் 0.3% இருந்துச்சுன்னா அது வந்து எட்ஜ் வந்து ஆக்சிஜன் கட்டிங் பண்ணும்போது ஹார்டாக ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே 0.3% ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருந்ததுன்னா the edge of steel plate cut by oxygen cutting will be hardened இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ பெஸ்லின் கிட்ட இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆஃப்டர் டெல் ரீகேப் செக்ஷனில் பார்த்தோம். ஸோ அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.